பிரதமர் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள நீத்தி ஆயோக் அமைப்பு சிறப்பாக செயல்படும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பிளானிங் கமிஷன் 65 வருஷமாக இருந்துட்டு இருக்கு, அதை இப்போ மாற்றி அமைச்சு வராங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீதா ஆயோக் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. நீத்தினா பாலிசி. முதல்ல இந்த பிளானிங் கமிஷன் இது நம்ம நாட்டோட கருத்து இல்லை. இது சோவியத் யூனியனில் அங்கே எல்லாம் அரசாங்க கையில் இருந்த காரணம் அவர் பிளானிங் கமிஷன் வச்சுருந்தார்கள். நம்ம நாட்டிலையும் ப்ரைவேட் செக்டர் ரொம்ப சின்னதாக இருந்தது. அது எல்லாம் பப்ளிக் செக்டர் இருக்கிற காரணம், பேங்க்கை நம்ம அரசாங்கம் கையில் இருந்த காரணம், ஒரு சென்ட்ரல் பிளானிங்னு ஒரு கான்செப்டை உருவாக்க காரணம் ஒரு பிளானிங் கமிஷன் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த பிளானிங் கமிஷன் ஒரு சூப்பர் கவர்மெண்ட் மாதிரி வேலை செஞ்சது. எல்லா முதலமைச்சரும் இங்கே தானே ரிசோர்ஸஸ்க்காக கெஞ்சறதுக்காக வந்தார்கள். இங்கே மனு கொடுத்துட்டு இருந்தார்கள். இங்கே எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டு போனார்கள். அது மாதிரி ஒரு மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன்ஸ் மாதிரி இருந்தது. அது நம்ம நாட்டில் எக்கனாமிக் ரிஃபார்ம் வந்த பிறகு மார்க்கெட்டுக்கு மாதிரி பெருசாக ஆகிடுது. அதனால் இது மாதிரி ஒரு ஏஜென்சிக்கு இன்னும் இடமில்லை. மாநில ஆட்சிக்கு ரிசோர்ஸஸ் அனுப்புறதுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்குது, ஏற்கனவே அது சட்டத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி விவாதம் வந்தால் இன்டர் ஸ்டேட் கவுன்சிலும் இருக்குது. அப்போ 2 ஸ்டேட் மத்தியில் விவாதம் வந்தால் அது சுப்ரீம் கோர்ட்டும் அதில் தீர்ப்பு கொடுக்கலாம். ஆகவே இந்த பிளானிங் கமிஷன் யூஸ்லெஸ் ஆகிடுது. அதனால் ஒரு மாற்றல் அமைப்பு உருவாக்குறதுக்கு நம்ம பிரதமருக்கு தோணியது. அது காரணம் இப்போது நீத்தி ஆயோக்னு வந்திருக்கு. இதில் கொள்கையை தான் முடிவு பண்ணுவார்கள். அதில் மாநில அரசாங்கத்துக்கு எப்படி பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும், இது மாதிரி திட்டத்தை போடணும், இதெல்லாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இதில் முதலமைச்சர்களும் மெம்பராக இருப்பார்கள். ஆகவே இதுதான் தேவையான அமைப்பு. அதுக்காக நம்ம எல்லாருக்கும் வரவேற்க வேண்டும். எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக செயல்பட போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நீத்தி ஆயோக்? அது கொள்கைக்கு தானே இருக்குது. அது அதனால் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். அதில் நல்ல பேர் இருப்பார்கள். அது பிரதமரே ஒரு தலைமை தாங்க போகிறார் அதில். அதனால் இது எனக்கு என்னோடய அபிப்பிராயம் இது ரொம்ப நல்லா எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும்.